ஹே வெல்கம் பேக் டு மை சேனல். ஆக்சுவலி இன்றைக்கி என்னோடய ஸ்கெடியூல் பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி வந்து ஏர்போர்ட்டில் போய் என்னோடய ஹஸ்பண்ட் பேரில் வந்து பார்சல் வந்து ரிசீவ் பண்ண போகிறேன். ஸோ என் ஹஸ்பண்ட் வந்து நாகாலாந்துக்கு வந்து போயிருக்காரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங்க்காக. ஸோ அவரால் போய் பிக் பண்ண முடியாததுனால நான் கிளம்புறேன். காலையில் 7 மணிக்கு எழுந்திரிச்சி சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டேன். ஆக்சுவலி என் ஹஸ்பண்ட்க்கு கொரியர் போட பார்சல் ரிசீவ் பண்ண இந்த மாதிரி அலையிறப்பெல்லாம் எனக்கு தோணுது. என்ன தோணுது அப்படின்னா, நான் வந்து நிறைய ஆன்லைன் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ அப்போது வந்து டெலிவரி பர்சன்லாம் வந்துட்டு எனக்கு எதுவும் சாபம் கீமம் கொடுத்துருப்பாங்களோ என்னமோ தெரியல. அதனால தான் நம்ம இப்படி அலைஞ்சிட்ருக்கோமோ அப்படின்னு தோணும். ஆக்சுவலி ஐ என்ஜாய்ட் இட் பிகாஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம தெரியாத இடத்துக்கு தனியாக புது புது எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறப்ப செம்மையாக இருக்குது. வீட்டில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து 37 கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸு. ஸோ அப் அண்ட் டவுன் பார்த்தீங்கன்னா 74 கிலோமீட்டர் வந்து ட்ராவல் பண்ணி நான் அந்த பார்சல் வந்து ரிசீவ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி போகிறப்ப வந்து 1 hour தான் டைம் எடுத்துச்சு. ஆனால் ரிட்டன் வரப்போ 1.5 hours ஆச்சு. ஸோ அங்கே போய் பார்சல் எடுக்கிறப்ப நான் ஃபேஸ் பண்ண டிஃபிகல்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்சல் வந்து என் ஹஸ்பண்ட் நேமில் தான் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவரால் போக முடியலைங்கிறதுனால நேற்று நைட்டே வந்து மெயில் போட்டிருந்தாரு, இந்த மாதிரி நான் நாகாலாந்து போக வேண்டியதாக இருந்துக்கு. ஸோ எனக்கு பதிலாக என்னோடய ஒய்ஃப் வந்து பிக் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்னு மெயில் போட்டிருந்தாரு. அந்த மெயிலோட ஸ்க்ரீன்ஷாட், அதுக்கப்புறம் வந்து பார்சல் சென்ட் பண்ணதுக்கான ரிசிப்ட் எல்லாத்தையுமே எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டாரு. ஃபஸ்ட்டு வந்து பார்சல் கேட்டப்போ எனக்கு தரமாட்டேன்ட்டாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி நானும் எக்ஸ்பிளைன் பண்ணினேன், ஹஸ்பண்ட் பேரில் தான் வந்திருக்கேன், ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி போக வேண்டியதாக இருக்கிறதுனால நான் வந்திருக்கேன், அவர் வந்து மெயிலும் போட்டிருக்காரு, நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெயிலோட ஸ்க்ரீன்ஷாட்டும் நான் காமிச்சேன். ஆக்சுவலி அவங்க வந்து ஒரு இமெயில் ஐடி காமிச்சாங்க, இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புனா தான் நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஆக்சுவலி அந்த இமெயில் ஐடிக்கு தான் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ரிப்ளை மெயில் பண்ணியிருந்தார். அதையும் நான் காமிச்சேன், சேம் மெயில் ஐடி தான், நீங்கள் வந்து ஒன்ஸ் திருப்பி செக் பண்ணுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் திருப்பி செக் பண்ணிவிட்டு அந்த மெயிலை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து சைன் வாங்கிட்டு திருப்பி என்கிட்ட கொடுத்துட்டாங்க. நான் பார்சல் கலெக்ட் பண்ணுற இடத்துல ஒருத்தர் வந்து என்கிட்ட வந்து சைன் வாங்கினார். அப்போ வந்து ஹிந்தியில் பேசினார். அப்போ நான் சொன்னேன், ஐ டோன்ட் நோ ஹிந்தி, கேன் யூ எக்ஸ்பிளைன் இன் இங்கிலீஷ் அப்படி சொன்னேன். அப்போது ஓ யூ டோன்ட் நோ ஹிந்தி அப்படின்ட்டு, அப்போது விச் கண்ட்ரி அப்படின்னு கேட்டார். சேம் கண்ட்ரி அப்படின்னு. அப்போது வேர் ஆர் யூ ஃப்ரம் அப்படின்னாரு. ஸோ அப்போ நான் வந்து தமிழ்நாடு, ஐம் ஃப்ரம் தமிழ்நாடு அப்படின்னு. ஓ தமிழ் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னாரு. ஸோ அப்போ வந்து ஓ தமிழ் தெரியுமா அப்படி சொல்லி கேட்டேன். தமிழ் தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம், சாப்பிட்டியா அப்படி சொல்லி கேட்டார். எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருந்துச்சு. சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படி சொல்லி கேட்டேன். அதுக்கு அவர் பதில் சொன்னார். அதுக்கப்புறம் வந்து கேட்டார், எதனால் இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு. இந்த மாதிரி என் ஹஸ்பண்ட்க்கு வந்து இங்கே வேலை வந்து பார்த்துட்ருக்காரு அப்படி சொன்னேன். அப்போ எந்த ஏரியா அப்படியெல்லாம் கேட்டுட்டு, அப்போ ரிட்டன் எப்படி போக போகிறீங்க, ஏன்னா அந்த பார்சல் வந்து ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. அந்த கார்கோ ஆஃபீஸில் இருந்து நம்ம அரைவலுக்கு வந்து கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டராவது டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அந்த வெயிட்டை வச்சுட்டு நீ எப்படி போவ, வெஹிக்கிள் இருந்தால் இங்கே வர சொல்லு அப்படின்னாரு. ஓன் வெஹிக்கிளில் வரல, கேபு போட்டு தான் வந்தேன் அப்படி சொன்னேன். ஸோ அப்போ நீ கேபு போடு, கேபு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து கிளம்பி போ அப்படின்ட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நான் கேட்டேன், ஹவு டு யூ தமிழ்னு. அப்போ வந்து அவர் சொன்னார், நாங்கள் வந்து எக்ஸ் ஆர்மி, கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வந்து எங்களுக்கு தெரியும், இங்கே இருக்க எல்லாருமே வந்து எக்ஸ் ஆர்மிஸ் தான் அப்படி சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து கொஞ்சம் மைண்டு வந்து ரிலாக்ஸ் ஆச்சு. ஏன்னா அங்கே ஃபுல்லாக வந்து ஆம்பளை ஆட்கள் மட்டும்தான் இருந்தாங்க, நான் மட்டும்தான் ஒரு பொண்ணு. அதுக்கப்புறம் அங்கே இண்டிகோவில் வந்து வேலை பார்க்குற ஒரு பொண்ணு அங்கே வந்து நின்றா. ஸோ அவ்வளோதான், 2 பேர் தான் பொண்ணு நின்னதே. ஃபஸ்ட்டு எனக்கு ரொம்ப பதட்டமாக தான் இருந்துச்சு, அவங்க பேச்சு கொடுத்துட்டே இருக்காங்களே அப்படி சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ் ஆர்மின்னு சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் காமாச்சு, ஓகே பயம் இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலே வந்து அவங்க அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. நம்ம வந்து ஆக்சுவலி அவர் வந்து வயசானவர் தான், பார்க்குறதுக்கு வந்து அப்படியே மாமனார் மாதிரியே இருந்தார். கட்டையாக, கொஞ்சம் ஃபேஸ் ஜாடை எல்லாமே வந்து அந்த மாதிரி தான் இருந்தார். ஆட்டோ தான் நான் புக் பண்ணேன் ரிட்டன் வரதுக்கும். ஆட்டோக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அரைவலுக்கு தான் நான் வந்து புக் பண்ணேனே. அவர் வந்து கால் பண்ணி, நீ இந்த மாதிரி கார்கோ ஆஃபீஸ்க்கு முன்னாடி வா, அங்கே வந்து பிக் பண்ணிக்கோ அப்படின்னு பேசினதுலேருந்து அப்புறம் ஆட்டோக்காரர்லாம் வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் கூட அவர் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட, எனக்கு தெரியும் லொக்கேஷன் தெரியும், நான் போயிடுவேன், இல்லை நீ ஹஸ்பண்ட்க்கு கால் பண்ணித்தா அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட பேசி லொக்கேஷன் கேட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அவருக்கு டிரைவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி, இந்த மாதிரி இந்த இடத்துல கரெக்டாக போய் விட்டுறணும், இவங்களுக்கு வந்து மொழி தெரியாது, அதனால் வந்து கேர்ஃபுல்லாக கூட்டிகிட்டு போ அப்படின்னு அவ்வளோ வந்து கேர் பண்ணி அனுப்பிச்சி விட்டாரு. ஸோ அது வந்து எனக்கு இது அவங்களுக்கு பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஸோ எனக்கு வந்து அது ஒரு மாதிரி
எல்லாருமே வந்து கெட்டவங்க கிடையாது அப்படின்னும் எனக்கு வந்து லைட்டாக தோணுச்சு. ஸோ அதுக்காண்டி நான் நம்பணும்னு சொல்ல வரல. இந்த மாதிரி மனுஷங்களும் இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுதேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வர்றதுக்கே நான் காலையில் 7 மணிக்கு எந்திச்சு கிளம்பி வீட்டை விட்டு 8 மணிக்கு கிளம்பி போனேன். வீட்டுக்குள்ளே வந்தது 11:45 12 மணிக்கிட்ட ஆகிட்டு. அதுக்கப்புறம் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பாட்டுக்கு வந்து காய்கறி எல்லாம் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் அதுவும் வந்ததுக்கப்புறம் சாம்பார் வச்சு வெண்டைக்காய் பொரித்து சாதம் வடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் வந்து மைண்டு வந்து ஒரு மாதிரியாக இருந்துச்சு. லுகர் தொழுதுட்டு சாப்பிட்டு உட்காந்து வரைய ஆரம்பிச்சிட்டேன். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரெக்னென்சி ரிலேட்டடாக நான் வந்து பேசியிருந்தேன். அப்போயே வந்து என் ஹஸ்பண்டாக இருக்கட்டும் 2-3 பேராக இருக்கட்டும் ஏன் இந்த மாதிரி போட்ட என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து ஏன்ட்ட ஃபோன் பண்ணி கேட்காங்க அப்படிங்கிறத தாண்டி காமனாக உள்ள டாப்பிக்கில் சொன்னேன். ஆக்சுவலி அந்த பொண்ணு வந்து ஐவிஎஃப் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு மாதிரி பெரிய விஷயமா பேசுகிறாங்களே, அதுக்கு அவள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. நான் என்ன கேட்கேன் அப்படின்னா, அது அல்லாஹ் தரும்போது தரட்டுமே, இவ்வளோ வேதனைப்படுத்தி ஒரு விஷயத்தை ஏன் அடைய வைக்கீங்க? இப்போ குழந்தை இல்லைன்னா இந்த சொசைட்டியில் என்ன ஆயிரப்போகுது அப்படிங்கன்னு எனக்கு தோணுனதுனால நான் அந்த டாபிக் பற்றி ஆக்சுவலி இந்த டாபிக் பற்றி ஆகஸ்ட் மந்த்தே நான் வந்து ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து நான் பேசணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மந்த் வந்து என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்ட் ஒருத்தியை வந்து மீட் பண்ணேன். ரேண்டமாக தான் மீட் பண்ணோம். அப்போது வந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். எனக்கு தெரியும் அவளுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேபி வந்து இறந்து பிறந்துருச்சு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த 6 months 7 monthsலேயே வந்து இறந்துட்டு அந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று. ஸோ நான் அதை பற்றி பேசலை. ஆனால் அவளாக அந்த பேச்சை எடுத்தா. இந்த மாதிரி உனக்கு தெரியுமா அப்படி சொல்லி கேட்டா. எனக்கு தெரியும், நான் அந்த டைம் வந்து அவளும் அந்த ஹாஸ்பிட்டலில் ராயல் ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்ருக்கையில் நானும் காமிச்சிட்டு இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், நான் காமிச்சிட்ருக்கையில் எனக்கு இந்த மாதிரி கேள்விப்பட்டேன், ஆனால் வந்து நான் எப்படி வந்து ஆறுதல் சொல்லன்னு எனக்கு தெரியலை, நான் அதனால் வரல அப்படின்னு சொன்னேன். ஸோ அந்த டைமில் வந்து அவள் சொல்லிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் வந்து கேட்டா, நீ எந்த ஹாஸ்பிட்டலில் காமிச்சிட்ருக்க அது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ நான் கேட்டேன், உன் ஹஸ்பண்ட் எங்கே இருக்காங்க அப்படின்னு. என் ஹஸ்பண்ட் வந்து சவுதி போயிட்டாரு அப்படின்னா. அப்போ நான் சும்மா சொன்னேன், சவுதியா, அப்போ ஜாலியாக நீயும் ஒன்றா போயிடலாம்ல, போயிட்டு உம்ரா செஞ்சுக்கலாம்ல அப்படி சொன்னேன். அட்லீஸ்ட் ஒரு 3 months 6 monthsக்காவது போகலாம்ல அப்படி சொல்லி கேட்டேன். அப்போ அவர் வந்து என்ன சொன்னா அப்படின்னா, என் ஹஸ்பண்ட் போனதே கடன் அடைக்கிறதுக்கு தான். அவ்வளோ கடன் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ணி இஷ்டத்துக்கு ஊரில் இருக்கவங்க எல்லாம் ராஜபாளையம் போ, சங்கரங்கோயில் போ, புளியங்குடி போ, திருநெல்வேலி போ, மதுரை போ, அங்கே எங்கே நீங்களை வந்து ஃபுல்லாக அலக்கழிச்சிட்டாங்க. நாங்களும் பண்ணாத ட்ரீட்மெண்ட் இல்லை, காட்டாத ஹாஸ்பிட்டல் இல்லை, அவ்வளோ கடன் வாங்கி பண்ணி இப்போ அவ்வளோ கடன் இருக்குது. கடன் அடைக்கிறதுக்கு தான் என் ஹஸ்பண்டே சவுதி போயிருக்காரு. இந்த சமயத்தில் நான் எப்படி போக முடியும்? கடனெல்லாம் அடைச்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னா. அப்போ எனக்கு வந்து புரியவே இல்லை. இதுக்கெல்லாம் அந்த பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேபி வந்து இறந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு 9 years 10 yearsஸாக அவளுக்கு பேபி இல்லை அப்படின்னப்போ அவ்வளோ ட்ரீட்மெண்ட் பண்ணி கடனாகிற அளவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி இப்போ அவங்க மக்கள்லாம் வந்து இந்த கடனை அதாவது சரி நான் இந்த ஹெல்ப் பண்ணுதேன், இவ்வளோ நான் ஹெல்ப் பண்ணுதேன் அப்படின்னு ஏதாவது பண்ணியிருக்காங்களா? இல்லை, இஷ்டத்துக்கு வாயை வச்சுக்கிட்டு நீ அதை பண்ணு இதை பண்ணு, அதை வாங்கி சாப்பிடு இதை வாங்கி சாப்பிடு, இதை சாப்பிடாத அதை சாப்பிடாத, இதை பண்ணு அதை பண்ணாத அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு ஈஸியாக போயிருந்தாங்க. ஆக்சுவலி நிறையா பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க ஊருக்குள்ளே. அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நான் 5% கூட நான் கஷ்டப்படலை. ஆக்சுவலி லாஸ்ட் வீடியோலையுமே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்கிறதுக்காக நான் பேசலை. காமனாக இப்படி இல்லைன்னா என்ன ஆயிரப்போகுது, விட்டுருங்களேன். அதாவது இந்த பேட் கேர்ள் மூவியோட டைரக்டர் வந்து ஆடியோ லான்ச் அப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க, பெண்களை வந்து மனிதர்களாக இருக்க விடுங்க, புனிதர்களாக ஆக்காதீங்க அப்படின்னு. ஆக்சுவலி அதைத்தான் சொல்லுது. மனிதர்களாக இருக்கட்டும், மனிதர்களுக்கு நிறையும் இருக்கும் குறையும் இருக்கும், எல்லாமே இருக்க தான் செய்யும். அப்படியே வந்து எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக எல்லாமே இருக்கணும், வீடு இருக்கணும், கார் இருக்கணும், நகை இருக்கணும், வசதி இருக்கணும், அதே மாதிரி குழந்தை குட்டி இருக்கணும், எல்லாமே எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணால் எல்லாமே எப்படி ஒருத்தரால் பண்ண முடியும்? இப்போ எப்படி ஆண்கள் மேலே வீடு கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு ஒரு முத்திரை கொடுத்துதீங்களோ அதே மாதிரி பொம்பளை மேலேயும் வந்து கண்டிப்பாக குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா நம்ம நாளைக்கு அடுத்த செகண்ட் நம்ம இருக்க போகிறோமான்னு தெரியாது. இப்போ இன்கேஸ் நான் குழந்தை பெற்று விட்டுட்டு அதுக்கப்புறம் செத்துட்டேன் அப்படின்னா என் பிள்ளைகளை யார் பார்ப்பா? அது அனாதைகளாக தான் நிற்கும். நான் அந்த மாதிரி தான் நான் என் மனசை தேர்த்திக்க வேணேன். சரி, அல்லாஹ் எது நாடுனாலும் நல்லதுக்கு தான் நடக்கும், நல்லதே தான் நடக்கும் அப்படின்னு.
குழந்தை இல்லைங்கிறது மட்டும் இல்லை, அதே மாதிரி என் காலேஜ் ஃப்ரெண்ட் மீட் பண்ணுறப்ப அவளுக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க இல்லைன்னு கஷ்டப்படுத்துகிறாங்க, ஆம்பளை பசங்க இருக்கவங்களுக்கு பொம்பளை பிள்ளை இல்லைன்னு கஷ்டப்படுத்துகிறாங்க. ஆக மொத்தம் கஷ்டப்படுத்திட்டே தான் இருப்பாங்க ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு. நான் அதை வந்து சொல்ல வரல, கொஞ்சமாச்சு திருந்துங்க, கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட நடந்துக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்ல வரேனே. ஆனால் ஒன்றுடா, ஊர்க்காரங்க மத்தியில் வாழ்கிறது ரொம்ப சிரமம். அந்த மாதிரி தான் இருக்குது ஊர் லைஃப்பெல்லாம் கேட்குறப்ப. அல்ஹம்துலில்லாஹ் நான் எஸ்கேப் ஆகிட்டேன்.